சரி, தொடர்ந்து திரு அக்னீஸ்வரன், இப்போ இந்த பொதுக்கூட்டம் இதில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, இதை ஒரு கூட்டணியை நிரூபிக்கிறதுக்கான ஒரு கட்டாயமாகவோ அப்படியாக இல்லை, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும் போது கூட்டணி கட்சிகளை வைத்து நடத்துவது தான் திமுகவோட வழக்கம், அந்த நிலைப்பாட்டில் தான் இந்த கூட்டம் நடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன? இந்த கருத்து 75வது ஆண்டு விழா பவள விழா கொண்டாட்டம் என்பது வாழ்த்துக்கள். ஏனென்றால் இது பேரறிஞர் அண்ணா ஆரம்பித்த கட்சி. ஆகவே அதே கொள்கையோடு இன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் பயணிக்கிறதா என்று கேட்டால் இல்லை அப்படின்னு தான். ஏன்னா நீங்கள் 2021 நீங்கள் ஆட்சிக்கு வரும் 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு பிறகு நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த நீட்டு விவகாரம், சமூக நீதியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, நேற்றுக்கு முன்தினம் கூட ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் நீங்கள் நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் மத்திய அரசாங்கம் அந்த சென்சஸ் ஆணையத்தை கலைச்சிருக்கிறாங்க. ஆகவே இவைகள் எல்லாமே மத்திய அரசுக்கு எதிராக நாம் மாநிலத்தினுடைய உரிமைகளை போராடுவதற்கு நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம். இதுதான் ஒன்று. மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரமாட்டேங்குது, மத்திய அரசு நிதி தரமாட்டேங்குது என்பதற்காக மாநில அரசில் ஏற்கனவே 150% உயர்த்தியிருக்கிறோம். இன்றைக்கு கூடுதலாக 6% வரியை அதே சொத்து வரியில் உயர்த்தியிருக்கிறாங்க. இந்த பவள விழா கொண்டாடியதுக்கு பிறகாவது உயர்த்தியிருக்கலாம், மக்கள் மீது நாம் அவ்வளவு கரிசனமும் அன்பும் காட்டுவதாக இருந்திருந்தால். ஆகவே இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டியது, விழா கொண்டாடுவது ஒரு ஆளுகிற கட்சியாக ஒரு 75 ஆண்டு காலம் கடந்து வந்த பாதையை நாம் கற்றறிந்த பாடத்தை பேசுகிறது. நடப்பு பிரச்சனைகள் பற்றி பேசுறீங்க. இப்போ அரசியல் ரீதியாக இந்த பொதுக்கூட்டம் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இப்போ திமுக கூட்டணியை பார்த்து அதிமுக பயப்படுது என்று சொல்கிறார் அலீம் அல்புகாரி. அதற்கு உங்களோட பதில் என்ன? திமுக தான் கூட்டணி கட்சிகளை பார்த்தே பயப்படுது. விடுதலை சிறுத்தைகள் போய்விடுமோ? விடுதலை சிறுத்தைகள் கலைஞர் 10 சீட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் 6 சீட்டு கொடுத்தாங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர், 2 நாடாளுமன்ற உறுப்பினர். 4 சீட்டு வச்சிருக்கிற விடுதலை சிறுத்தைகளே கேட்குதுன்னா, இதை விட அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கேட்டால் நாம என்ன பண்றது? ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கே அது இது வச்சிருவாங்களோ அப்படியெல்லாம் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கூட்டணி சேருவதில் பிரச்சனை இல்லை, கொண்டாடுவதில், பவள விழா கொண்டாடுவதில் வாழ்த்துக்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் இந்த அரசு, இந்த ஆட்சி, இந்த கூட்டணியை பற்றி மக்கள் கொண்டாடுகிறார்களா என்று கேட்டால் இல்லை. அதுதான் அர்த்தம். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். கூட்டணி கட்சிகள் நாங்கள் நீடித்திருப்பதால், ஒரு அரசியல் கட்சி கூட்டணி ஒத்துமையாக இருப்பதால் என்ன பயன்? மக்களுக்கு பயன் அளிக்கணும். அதுதானே. இப்போ இப்படி வேணா கணக்கெடுங்களேன். இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது சொன்னாரு, கூட்டணிக்குள்ள, திமுக கூட்டணிக்குள்ள புகைச்சல் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பொதுக்கூட்டம் நடக்குதே. உட்கார்றவங்கெல்லாம் ஒரே கருத்தோட இருக்காங்கன்னு அர்த்தமா? நீங்க ஒரே கருத்து 10% EWS பேசின தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க. எல்லா தலைவர்கள்லாம் உட்காருவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு முக்கியமான விழாவுக்கு எல்லோரும் ஒன்று சேருவார்கள், அது அரசியல் நாகரிகம். ஆனால் 10% EWSல நீங்க விடுதலை சிறுத்தைகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் முரண்பாடு இருக்கா இல்லையா? நீங்க ஈழத்தமிழர்கள் இதுல விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கு முரண்பாடு இருக்கா இல்லையா? அப்ப அது இங்க முக்கியம் இல்லை. நீங்க எல்லோரும் சேர்ந்து 40க்கு 40, ஏற்கனவே 39, இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எல்லா வரியும் உயர்த்துறதுக்கா? நீட்டு விலக்கு கொண்டு வராம பாடுபடுறதுக்கா? கூட்டணிக்குள்ள கொள்கையில சில முரண்கள் இருக்கிறத சொல்றீங்க. இப்ப சமூக நீதியில அதிமுகவும் திமுகவும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. ஆனா எதிர் கட்சிகளா இல்லையா? அப்போ கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க வெவ்வேறு கொள்கையோட ஒன்னா இருக்க முடியாதா? அரசியல் கட்சிகள் வேறு வேறு நிலைப்பாட்டில் இருக்கிறது முக்கியம் இல்லை. அது அண்ணா திமுகவிலிருந்து வந்த கட்சி, அதனால் அதை எதிர்த்து நிற்கிறது. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ள சில முரண்பாடுகளை வைத்துத்தானே கூட்டணி அரசியல் சக்கரம் நகர்கிறது. நான் அதுக்காக சொல்றேன். ஆக இந்த கூட்டணி தொடர்கிறதா தொடரவில்லையா என்பது இப்பொழுது தெரியாது. இன்னும் 18 மாதம் இருக்கிறது. ஆனால் நான் இப்ப கேட்பது, திரு ஆதவ் அர்ஜுன் கேட்ட கேள்வி, நீங்க தலித் நீங்க சமூக நீதி என்று பேசுகிறீர்கள், ஆனால் தலித் எழுமலை அவர்களை திருச்சியில பொது தொகுதியில் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த நிலைப்பாடு இன்றைக்கு இவர்களுக்கு வருமா? விடுதலை சிறுத்தைகளுக்கு அது வருமா? என்ன சமூக நீதி? 10 கொடுத்தார் கலைஞர், 6 கொடுக்கிறார் திரு மு க ஸ்டாலின். இதுல இப்ப என்னன்னா 10 ஆண்டு காலம் கழித்து நீங்க குறைச்சு தான் கொடுக்குறீங்க. இதுதான் உங்களுடைய சமூக நீதி பார்வை. இவையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இதனால் மக்களுக்கு என்ன பயன்? எந்த அரசா இருக்கட்டும், எந்த கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும். ஓகே, திரு பிரசன்னா குறுக்கிட விரும்புனீங்க. ஆமா, மரியாதைக்குரிய நம்முடைய அதிமுக ஆதரவு சார்பாளர் அக்னீஸ்வரன் ஒரு விஷயத்தை பேசுறார்.
அவருக்கு அங்க வைத்தறிச்சல் புகைச்சல் வந்து ஓபியில இருக்கிற எனக்கே கேக்குது, எனக்கே வாடடிக்குது. 10 தோல்வி பழனிசாமியினுடைய சிஷியனாக பேசக்கூடிய அக்னீஸ்வரன் அவர்கள் கூட்டணியில வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது நாங்க கதவை திறந்து வச்சிருக்கோம், யாராவது வருவாங்களான்னு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்னு கேட்டது. இப்ப அதே கேள்வியே அதே பதில நீங்க அக்னீஸ்வரன் சொல்லி இருக்கணும். ஏன்னா கூட்டணி கதவை நான் திறந்து வச்சிருக்கோம், வருவாங்க பாருங்க, அடுத்த அமாவாசைக்கு திமுக கூட்டணியே இருக்காது, இன்னும் 2 அமாவாசை தான் அப்படின்னு தொடர்ச்சியா பேசினது 10 தோல்வி பழனிசாமி அவர்கள். ஆனால் நாங்கள் எதிர்க்கட்சி எங்களுடைய தலைவர் செயல் தலைவராக பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து இன்றைக்கு வரையில் போட்டியிட்ட எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, இந்த கருத்தியல் ரீதியான சித்தாந்தம் இப்படி இருக்கு, இந்த கூட்டணி இருக்குமா இருக்காதுன்னு ஜோசியம் பேசிக்கிட்டு இருக்கார். 2 நாட்களுக்கு முன்னால், கடந்த வாரத்திற்கு முன்னால் தொடர்ச்சியா எல்லாரும் இதைத்தான் பேசுனீங்க. ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் சொன்ன பேச்சை அண்ணன் அக்னீஸ்வரன் கேட்டிருக்க மாட்டார். அவருக்கு நினைவுபடுத்துகிறேன், இரட்டை குழல் துப்பாக்கி என்று திராவிடர் கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு அது 3வது குழல் துப்பாக்கியாக இந்த 2 பேரோடு கொள்கை வழி உறவாக, தாய் வழி உறவாக விடுதலை சிறுத்தைகள் பயணிக்கும் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இங்க ஏதாவது வருமா, இங்க இருந்து உடைக்கலாமா, இங்க இருந்து சேர்க்கலாமாங்கிற பரிதாபத்திற்குரிய நிலையில் தான் அதிமுக இருக்கிறது. இவங்க சொத்து வரி உயர்த்தணும்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. இந்த சொத்து வரி உயர்வை முதலில் உயர்த்தியது நான் முடிச்சறேன். நான் ஓபியில இருக்கேன், புரியல. இப்படி கூட்டணி உறுதியாகத்தான் இருக்கு, 3வது குழலாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கு என்பதன் மூலமாக கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் எங்க இருந்து எழுந்தது என்ன கேக்குறேன். இங்க யாருக்கு கட்டாயம் வரலங்க, அவர் பேச்ச நீங்க கேட்டீங்களா இல்லையா? நாங்கள் தொடர்ச்சியாக 2014 இருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், இப்பவும் பயணிப்போம், எதிர்காலத்திலும் பயணிப்போம் என்பது ஒரு இயக்கத்தின் சார்பாக நடைபெறுகிற கூட்டத்தில் நான் உறுதியோடு இருக்கிறேன் என்று தன்னுடைய உறுதித்தன்மையை சொல்லுவதில் என்ன தவறு? இந்த இயக்கம் கொள்கை சார்ந்து பயணிக்கிறது, பாஜகவை வேறறுக்கிறது, பாஜகவிற்கு கடிவாளம் போடுகிறது, சனாதனத்தை வேறறுக்கிறது. இந்த இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிற ஒரு கட்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லுவது கட்டாயம்னு நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுடைய இன்னும் நான் அறிவின்மைன்னு சொன்னா கோவிச்சுக்குவீங்க, புரிதலின்மை அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். புரிதலின்மைக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நல்ல சொற்களை பாஜகவும் அதிமுகவும் 2 பேரும் கதவு ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. எங்கள்கிட்ட இவங்க வருவாங்க, அவங்கள்ட்ட இவங்க வருவாங்கன்னாங்க. இப்ப வரைக்கும் அவங்களால ஒண்ணு சேர முடியல. பாஜகவோடு இருந்த எல்லா கட்சிகளும் கூட்டணியில இருந்து பிச்சுக்கிட்டு ஓடினாங்க. அது தமிழ்நாடு அளவிலும் சரி, அகில இந்திய அளவிலும் சரி. இங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க, ஒரே தட்டுல அண்ணன் தம்பிகளாக உண்டு. இந்த கூட்டணியை வலுப்படுத்தி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தன்மான தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆக எங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், எங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்ல. இதுவுமே நீங்க கேட்ட கேள்விக்கு தான பதிலே தவிர நான் ஐ எம் நாட் கிவிங் a self declaration for that.